Hello dear Ragulis. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா first of all welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிட்ட ஒரு ரைஃபிள் இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. இது பேர் தான் ஆர்மர் 350 மேக்னம். ஓகே, இது வந்து ஒரு 1200 FPS சொல்லிட்டு ஆர்மர் கம்பெனி கிளைம் பண்ணுது. அதாச்சு 1200 FPS அப்படின்னா இட்ஸ் குவைட் பவர்ஃபுல். ஓகே, இதே மாதிரி ஸ்டைலில் கேமோ ஒன்று இருக்குது. ஓகே, கேமோ அப்படியே லைட்டாக காப்பி பண்ணி இந்த ரைஃபிள் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் 1200 FPS, இதுவும் 1200 FPS சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரைஃபிள் கூட தான். ஓகே, இட்ஸ் குவைட் பவர்ஃபுல். பட் ஆனால் இந்த ரைஃபிள் வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயராக வச்சுருக்கேன். பட் இதுக்கும் எனக்கும் வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அது என்னன்னா, இது நான் வாங்கின புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வந்து நம்ம இதில் அக்யூரேசி அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் இது ஒரு வாட்டி கூட அக்யூரேட்டாக இருந்ததே கிடையாது. பிகாஸ் இதில் வந்து ஒரு ஸ்லைடிங் ரியர் சைட் கொடுத்துருந்தாங்க. அந்த ரியர் சைட்டோட எலிவேஷனும் விண்டேஜும் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு செம பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஓகே, அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அது ஷோ யூ. எஸ், இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எலிவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இது இப்படி மேலே தள்ளணும். சரி, மேலே போயிடுச்சு பாருங்க. இது இப்படி மேலே தள்ளனா எலிவேஷன் அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, விண்டேஜுக்கு வந்து இப்படி சைடில் தள்ளணும். சரி, சைடில் போதா? ஓகே, ஒரு ஒர்த்லெஸ்ஸான ஒரு சைட் இது. நம்மளுக்கு இது ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். பட் ஒரு மொக்க சைட் தான் இது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஆர்மர்கிட்ட இருந்து ஜஸ்ட் கால் தம் அப் அண்ட் ப்ராட் திஸ் நியூவர் சைட். இது வந்து அப்டேட் இந்த ரைஃபிள் விட்டுருக்காங்க. சரியா? பழைய ஆர்மர் 350 மேக்னம் யார்கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் சைட்டை வச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் இட் டு திஸ் கைண்ட் ஆஃப் சைட். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு சைட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஒரு அடாப்டரோட. இது வந்து மேக்னம் டொர்னாடோ, ஆர்மர் டொர்னாடோ ரேஜோட சைட் இது. ஆனால் இதுக்கு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். கிவன் அடாப்டர் ஹியர். அந்த அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த சைட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிக்ஸ் தி அடாப்டர். இந்த சைட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரைஃபிளோட நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இங்கே இந்த அடாப்டர் வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, தெர் இஸ் ஸ்கை டு எர்த் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, உண்மையாகவே. அண்டு இப்போ இந்த ரைஃபிள் ஆல்மோஸ்ட் ஒரு பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, அண்டு இட்ஸ் குவைட் பவர்ஃபுல் ரைஃபிள். இப்போ இதில் சுடுறது ஒரு நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் உங்களுக்கு ஃபயர் பண்ணி காட்டுறேன். ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 15 meters. ஓகே, அண்ட் நம்ம சில டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வில் சி ஹவு பவர்ஃபுல் இட் இஸ் அண்ட் ஹவு அக்யூரேட் இட் இஸ். அண்ட் அது இல்லாமல் நம்ம கிட்ட ஸ்லக்ஸ் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் டுடே லெட்ஸ் ட்ரை டு ஷூட் த ஸ்லக்ஸ். பிகாஸ் இந்த ஸ்லக்ஸ் வந்து மற்ற இந்த ரைஃபிளையும் செட் ஆகலை, பட் இதில் செட் ஆகுது. ஓகே, அதோட சைஸும் இதுவும் இதோட பேரலோட இதோட அந்த கேலிபர் சில கொஞ்சம் பாயிண்ட் டிஃபரன்ஸு கேலிபர் மாறுது சில ஸ்லக்ஸில். ஸோ மற்ற ரைஃபிள்லாம் ட்ரை பண்ணும்போது ஸ்லக்ஸ் ஃபெல் த்ரூ, பட் இதில் வந்து செட் ஆகுது. ஸோ வி வில் ஷூட் ஸ்லக்ஸ் டுடே. ஓகே, ஃபைன், சில். ஸோ நான் செட் பண்ணி டார்கெட் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைன், அண்ட் வில் ஸ்டார்ட் டு ஃபயர். ஓகே, அண்ட் தென் டெஸ்ட் தி அக்யூரசி ஆஃப் தி ஆர்மர் 350 மேக்னம். ஓகே, அதோட பவரையும் பார்ப்போம், அக்யூரேசினா பார்ப்போம். அக்யூரேசியா நம்ம குரூப்பிங் அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறது இல்லை. We are going to fix a small target and try to shoot it. Okay, எவ்வளோ வாட்டி அடிக்குதுன்னு பார்ப்போம். ஃபைன், ஓகே, சில். இங்கே பாருங்க, காஷ்மன் தலை சீவரான். பேண்ட்டை பிடிச்சி எழுதுறான். So okay, we have a target fixed there. நம்ம இப்போ அதை ஃபயர் பண்ணி பார்க்கலாம்.
என்ன பவர்ஃபுல்லாக இருக்கு. ஹேய் பேக்ரவுண்ட் குழந்தை சிரிச்சுன்னு இருக்கு. It's quite powerful. என்ன சிரிப்பு வருதா சத்தத்தை கேட்டு? இப்போ நைட் 1 மணி ஆகுது. இவன் தூங்க மாட்டேங்கிறான். ஸோ அவங்க அம்மா வந்து இவனை என்கிட்ட கொடுத்துட்டா. என்னப்பா அது என்னமோ அதை சொல்றதை பார்த்து சிரிப்பு வருது. என்ன ஸோ எஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கு, அக்யூரேட்டாகவும் இருக்கு. இட் இஸ் ஹிட்டிங் தி டார்கெட். ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஏய் இங்கே வா காசு, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, அப்படியா ஓடியா 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 ஓடிவா. Say hello to the camera. வெளியே போனோமா கொசு கடிச்சிருவோமா ஒன்று. வெளியே போனா வெளியே வேணாம் இப்படி போ, இப்படி ஓடு போ, அங்கே போ அங்கே போய் உங்கள் வேலையை போடு. ஓடு போ அங்கே ஓடு அங்கே போயிரு. ஓகே, hey go there, it's not safe for you.
Yes guys, so yes, நேற்று நம்மளால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னோட குழந்தை வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதனால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மகிட்ட ஒரு 350 மேக்னம் ஆர்மர் 350 மேக்னம் இருக்குது. அது வந்து நம்ம வந்து அக்யூரேசி அண்ட் பவர் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம ஒரு லாக்கை சுட்டு பார்த்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பூட்டு. ஓகே, அதை சுட்டு பார்த்தோம். அது ஒரு 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் அந்த பூட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் இது ப்ராப்பராக ஹிட் பண்ணுது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து இந்த சைட்டையும் மாற்றிருக்கோம். இதோட சைட்டை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஓல்டு அந்த ரெயில் மாதிரி இருக்கிற சைட் எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரியர் சைட் போட்டிருக்கோம். ஓகேவா, இது ஆர்மர்லேயே தான் நம்ம வாங்கினது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து இதோட பவர் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா இது வந்து ஒரு 1100 to 1200 FPS. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ரைஃபில் வந்து ஸ்லக்ஸு சுடலாம். ஓகே, ஸ்லக்ஸு வந்து கொஞ்சம் ஹை பவர்டாக இருக்கிற ஏர் ரைஃபில் ஸ்லக்ஸ் சுட்டால் நல்லா போகும். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லக்ஸ் இருக்குது. என்ன ஸ்லக்ஸ்னா அப்போலோ ஸ்லக்ஸு. இது வந்து 21 கிரெயின்ஸ். ஓகே, இட்ஸ் வெரி ஹெவி ஸ்லக். 21 கிரெயின்ஸ் அப்போலோ ஸ்லக்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ஸ்லக் லுக்ஸ். ஓகே, I'll show you a slug. எஸ், நீ பார்த்தே தெரியும், இப்படி தான் ஸ்லக் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஹாலோ பாயிண்டட் ஸ்லக். ஓகே, மேலே வந்து ஹோல் இருக்கும். இந்த ஸ்லக்ஸ் பேஸ் வந்து இப்படி இருக்கும். இதுதான் ஸ்லக், ஒரு புல்லட் போலே இருக்கும் ஸ்லக். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்லக். ஓகே, ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லக் வந்து ஹாலோ பாயிண்டடாக இருக்கும்போது ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ண உடனே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இட் ஒன்ட் பெனிட்ரேட். ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டார்கெட்டை ஹிட் ஆன உடனே, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அனிமலை ஒரு ஹண்ட் பண்ணும்போது, இந்தியாவில் ஹண்ட் பண்ணக்கூடாது, இட் இஸ் இல்லீகல். பட் இன்கேஸ் ரியல் லைஃப் சினாரியோவில் நீங்கள் இதை ஹண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, when it hits the animal, இந்த ஹாலோ பாயிண்ட் இருக்கிறதுனால இட் வில் ஸ்ப்ரெட், அப்படியே பிரேக் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டாப்பிங் பவர் கிடைக்கும். இட் ஒன்ட் பெனிட்ரேட் அந்தளவுக்கு ஆகாது, பட் இட் கேன் ஸ்டாப் தி டார்கெட். ஸ்டாப்பிங் பவர் அதிகம் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்லக்ஸ் இது 81 கிரெயின்ஸ், it's a 21 grain slug. See how the slug looks. Okay, fine. இது வந்து ஹாலோ பாயிண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாயிண்டட் ஹெட்ஸ்னால் இந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும். ஸோ இது இட் வில் பெனிட்ரேட். இந்த மாதிரி பாயிண்ட் இருந்தால் இட் வில் பெனிட்ரேட். பட் ஹாலோ பாயிண்ட்ஸ் வந்து அப்பான் இம்பேக்ட் டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். ஒரு இடத்துல இடித்த உடனே அப்படியே தூளாக டிஸ்இன்டெகிரேட் ஆகி அந்த ஸ்டாப்பிங் பவர் அதிகம், அப்படியே அது கீழே வைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யும். ஓகே, ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா ஒரு தேங்காய் இருக்குது. ஓகே, ஒரு பழைய தேங்காய் ஒன்று இருக்குது. இந்த தேங்காய் இப்போ நம்ம ஸ்லக்ஸை சுட போகிறோம். ஸ்லக்ஸை சுட்டு பார்த்து இந்த ஆர்மர் 350 மேக்னம் ஸ்லக்ஸை எப்படி இதை வந்து சுடுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வி வில் see that. Fine, chill.
ஸோ எஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம போட்லேயும் லாக்லேயும் சுட்டு பார்த்தோம், ஒரு தேங்காயிலையும் சுட்டு பார்த்தோம். நான் என்னமோ இது தேங்காவெல்லாம் செதற அடிச்சிடும் அப்படின்னு நினச்சேன். பட் இது ஒரு மயிரும் பண்ணல. ஓகேவா? ஐ தாட் இட் வில் பி மோர் பவர்ஃபுல், பட் இட் லேக்ஸ் பவர். அண்டு எனக்கு எவ்வளோ ஆர்மர் டோர்னேடோ ரேஜ் பிடிச்சிருந்ததோ இது அந்தளவுக்கு பிடிக்கல. ஓகே, ஸோ இது அக்யூரேட்டும் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லும் கிடையாது. டோர்னேடோ ரேஜ் கம்பேர் பண்ணும்போது இது பவரே கிடையாது. இது அந்தளவுக்கு பவரே கிடையாது. டோர்னேடோ ரேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் டீசென்ட்லி அக்யூரேட் ஆல்சோ. ஓகே, ஸோ இது அக்யூரேசிலேயும் ஓரளவுக்கு தான், பவர்லேயும் ஓரளவுக்கு தான். ஸோ இந்த நேஷ்னல் ஆர்மர் நேஷ்னல் 350 ஓகேவா, மேக்னம் ஓகேவா, இது வந்து ஒரு அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் இது தோது படலை. அண்ட் ஆர்மர் இட் இஸ் அ வெரி பேட் ஜாப், ஹஸ் டன் அ வெரி பேட் ஜாப் வித் திஸ் ஏர் ரைஃபிள். ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வாங்குறதுக்கு நீங்கள் வந்து டோர்னேடோ ரேஜ் வாங்கலாம். ஓகே, அது நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறமா தான் டோர்னேடோ ரேஜ் ஆக்சுவலாக வந்துச்சு. இது ஃபஸ்ட்டு வந்த ரைஃபிள், இதுக்கப்புறமா அது வந்து. ஸோ ப்ராபப்ளி இருக்க தப்புனா அதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இதுக்கு சைட் வாங்கி மாட்டினாலும் சரி, என்ன தான் இதை நம்ம பண்ணாலும் சரி, இது ஓரளவுக்கு தான் அக்யூரேட்டாக இருக்குது, ஓரளவுக்கு தான் பவராக இருக்குது. ஓகே, ஸோ மை வெரி எந்த ரைஃபிளும் இது வரைக்கும் பேடுன்னு சொன்னதே கிடையாது. பட் திஸ் ரேர் ரைஃபிள் இஸ் வெரி பேட். ஓகே, மை காட், ஐம் சாரி ஆர்மர் கைஸ். பார்ப்போம் அடுத்து என்னதை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஈவன் இந்த ட்ரம் சைட் வச்ச ஷோ யூ. ஓகே, நம்ம கிட்ட இந்த குட்டி இது இருக்குது. ஓகே, ட்ரம் சைட் வச்ச இது இருக்குது, அதை வச்சு ஸ்னைப்பர் பாருங்க, தரக்கவும் முடியல. ஓகே, இதுக்கெல்லாம் ஆர்மர் போட சொல்ல முடியாது, இது நான் வாங்கின கவர் தான். இது வந்து எஸ், இது ஆர்மர் நைட்ரோ கார்பைன். இது இந்த ட்ரம் சைட்லாம் இருந்தாலுமே இது எவ்வளோ மேல், ஓகேவா, அக்யூரேசியில் அது கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இட் இஸ் ஃபைன், பட் அது ரொம்ப மோசங்க. ஓகே, இந்த நேஷ்னல் போட்டிருக்கு பாருங்கள், நேஷ்னல் 350 மேக்னம், இது கொஞ்சம் மோசம்தான், சரியா? பட் எனிஹோ இது நான் வாங்கிட்டேன், ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறதை வச்சு. But until next time, it is the sad day for the Off-Road Aguli. Okay, until next time, it is the Off-Road Aguli signing off. Okay, so see you guys, love you all, keep firing. ரைஃபிள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கலாம். ஓகே, ஸோ ஹேவ் ஃபன், இதை பற்றி கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், until next time, it is the Off-Road Aguli signing off. See you guys. எல்லாரும் பாருங்க, இதுதான் குட்டி காஷ்மன். ஹாய் சொல்லு காஷ்மன், ஹாய் ஹாய். இது எங்கள் லட்டு காஷ்மன், இது எங்கள் தொங்க காஷ்மன். என்னம்மா ட்ரிங்க்கு பற்றி ஓடு ஓடு ஓடு, அங்கோடு அங்கோடு அங்கோடு.